இல்ல சார், எனக்கு என்னன்னா பேனா செலவு வைக்கிறதுக்கு எவ்வளவோ கோடி ஒதுக்குறாங்க இந்த அரசு. ஒரு குடோன் கட்டுறது என்ன சார் ஆக போகுது? அடிப்படையில உங்களுக்கு அக்கறை இல்லைங்க. உங்க கவனம் பூரா எங்கெங்க இருக்கு? சினிமா எடுக்கிறதுல இருக்குங்க உங்க கவனம். இவங்களை விமர்சனம் பண்ணணும்ன்றதுக்காக நான் சொல்லல. ஆனா உங்க கவனம் சினிமால தானே இருக்கு. ஏற்கனவே ஓட்டுன ரேஞ்ச் ரோவர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பேரன் பேர்ல புதுசா 2.5 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு ஓட்டணும்ன்றதுல உங்களுக்கு இருக்கிற அந்த ஆர்வமும் அக்கறையும் விவசாயியோட 2 ஏக்கர் நிலத்துல இருக்க அந்த நெல் அழுகி போச்சு இல்ல முளைச்சு போச்சுன்னா அவன் வாழ்க்கை நாசமா போயிடுமேன்ற அந்த அக்கறை உங்களுக்கு இல்ல தானே. 3 மாசத்துக்கு ஒரு கண்ணாடி ஃப்ரேம் மாத்துறீங்க, ஹேர் ஸ்டைல மாத்துறீங்க, காரை மாத்துறீங்க, வெளிநாட்டுக்கு போய் சுத்திட்டு வரீங்க. அவன் நெல்லு முளைச்சு போகாம உரிய நேரத்துல கொள்முதல் பண்ணி அவனுக்கு அந்த உரிய ஆதார விலையை கொடுக்கணும்ன்ற அக்கறை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி விட்டுருப்பீங்களா? உங்க பேரனை சினிமா ஹீரோ ஆக்குறதுல உங்களுக்கு அக்கறை இருக்கு. இந்த மகனுக்கு பிறகு அந்த சிவப்பு பூதம் நிறுவனத்துக்கு CEO ஆக்கணும்ன்றதுல உங்களுக்கு அக்கறை இருக்கு. இதுல அக்கறை இல்ல. இதுக்குதான் சொல்றேன், இந்த குடும்பம் மீண்டும் அதிகாரத்திற்கு எந்த ஜென்மத்திலையும் வரக்கூடாது. இந்த குடும்பத்துல ஒருத்தருமே வரக்கூடாது. இவங்க மட்டும் இல்ல, இப்ப இருக்கிறவர் மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல இந்த DNA இருக்கிற யாருமே இனிமேல் ஆட்சிக்கு வரக்கூடாது.